சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ பயந்து போய் எழுந்திரிச்சான்ல. அப்படியே அவன் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் யோசித்து பார்க்குறான். நம்ம ஹீரோவும் அவங்க அக்கா மேரியாவும் ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க தான். ஹீரோ டெய்லியுமே மேரியாக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. பார்த்தா அவன் இந்த ரெஸ்லிங்லாம் பண்ணுவாங்கள்ல, அது கூட காசுலாம் தருவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போல். ஸோ அவன் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறான். அப்போது மேரியா அவனுக்கு அடிபட்டிருக்கதெல்லாம் பார்த்துட்டு, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் சம்பாதிக்க வேண்டாம், நம்ம அதுக்கு பிச்சை கூட எடுத்துக்கலாம், என் தம்பி எனக்காக இப்படிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அதே மாதிரி ரெஸ்லிங் நடக்குது. ஒருத்தவங்க போட்டு பயங்கரமாக நம்ம ஹீரோவை அடிச்சிட்ருக்கான். எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை டெஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறான். கடைசியில் அடி வாங்கியுமே நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிடுறான். அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோக்கு எல்லாருமே காசை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு குளிக்கிறான். இன்னொருத்தவன் தனியாக நீ ரொம்பவே நல்லா பண்ண, இந்த உனக்கு எக்ஸ்ட்ரா காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அந்த காசெல்லாம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி அவன் மேரியாக்காக ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரான். அப்போ ஒருத்தவன் நம்ம ஹீரோ மேலே இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போகிறான். இவன் வேகமாக போய் பார்த்தா அங்கே மேரியாவை யாரோ அட்டாக் பண்ணி போட்டிருக்காங்க. தப்பாகவே நடந்திருப்பாங்க போல். அவளால் பேசக்கூட முடியலை. ஸோ அவன் வேகமாக அவனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே பார்த்தா அவன் இறந்தே போயிடுறான். இங்கே மேரியாவை அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். அவன் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு அந்த ரிங் இருக்குல்ல அதவே பார்த்துட்ருக்கான். இவ்வளோ விஷயம் அவனுக்கு நடந்திருக்கு போல். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கான் போல். அப்புறம் அவங்க வீட்டில் காட்டுறாங்க. தாத்தா மேலேருந்து வேகமாக ஓடி வராது. கீழே எதையோ போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. தாத்தா யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா அங்கே லூப் தான் இருக்கா. அவன் தான் கீழே போட்டான் போல். அப்போது தாத்தா இவன் என்ன திருப்பி இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது பாட்டி இதுவும் நம்ம பேரன் தான், அதை ஞாபகம் இருக்கா, நம்ம பொண்ணு தான் இவனை விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தாத்தா என்னமோ தொல்லை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அவன் சும்மா விளாண்டுட்டு தான் இருந்தான், நீங்கள் தேவையில்லாமல் இப்பெல்லாம் பேசாதீங்க, அவன் ரொம்ப சின்ன பையன், இப்போது அவனுக்காக செட் பண்ணியிருக்க பேபி சிட்டர் அவனை கிள்ளி வச்சிட்ருக்காங்களாம், ஸோ அதனால தான் அவன் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாத்தா என்னமோ பண்ணுங்க, பட் சத்தம் வராமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது பாட்டி நீ என்ன வேணுமோ போட்டு ஓட, எவ்வளோ சவுண்ட் க்ரியேட் பண்ணுமோ பண்ண, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போது நம்ம ஹீரோயினுக்கு தாத்தா கால் பண்ணுறாரு. அவள் அட்டன் பண்ணா. அதில் லூக் தான் பேசிகிட்டு இருக்கான். அவன் மேம் நீ எப்போ வருவேன், நான் இங்கே தான் இருக்கேன், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயின் நான் வேகமாகவே வந்துடுறேன் லூக் அப்படின்னு சொல்லும் போது சரி வரும்போது எனக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது தாத்தா இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்லாமா, நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. காலை வச்சுட்டு ஒரு வழியாக தாத்தாவும் லூக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் கீழே ஒரு சில்ட்ரன்லையா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்ருக்கா. அப்போது நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும் போது யாரோ கண்ணை மூடுறாங்க. அதை பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அவன் சிங்கப்பூர்லேருந்து திரும்ப அங்கே வந்துட்டான் போல். அப்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிறா. அப்போது ஹீரோ ஹக் பண்ண வரும்போது அவன் தடுத்துட்டு இங்கே பாருங்க எத்தனை சின்ன பிள்ளை இருக்குது, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ நான் ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா, நான் ஃப்ளைட் விட்டோடனே டேரெக்டாக உன்னை பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் அப்போ உனக்கு டயர்டாக இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது இல்லை டயர்டாக இருந்துச்சு, உன் ஃபேஸை பார்த்தேன்ல, ஸோ டயர்ட்னஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் என்ன இவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிற, இதெல்லாம் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நீ என்னை கிஸ் பண்ணலை, ஸோ என்னோட லிப்ஸ்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக மாறிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் வழியில் சாப்பிட போகலாமா, இவ்வளோ நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லை எனக்கு ஃபேமிலி டின்னர் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோ அப்படி என் கூட வர மாட்டியா, நான் உன்கிட்ட ஒரு பிக் நியூஸ் சொல்ல வேண்டியது இருக்குது, அதை கேட்டு நீ ரொம்பவே ஹாப்பி ஆவா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி போகிறாங்க. அதிலே ரெஸ்டாரண்ட்டுமே அட்டாச்சாக இருக்குது. நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்கு சாப்பிட ஏதோ வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகாம நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே வரா. அப்போ அவன் டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அப்போது ஹீரோயின் லூசு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்போது ஹீரோ உனக்கு ஒன்று தெரியுமா, சரி அதை விட ஃபஸ்ட்டு நீ என் கூட கொஞ்சம் நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் ஏன் நான்
நான் பண்ணணும்? நீ ஏதோ பிக் நியூஸ்ன்னு சொன்னியே, என்கிட்ட அத சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ வந்து நான் ஃபேஷன் வீக்ல வந்து நான் வாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் பயங்கர ஹாப்பி ஆகிறா. ஹீரோவுமே சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் வந்து நான் வந்து இவ்வளோ பெருசா அச்சீவ் பண்ணியிருக்கேன்ல, அப்போ எனக்கு சின்ன கிஃப்ட் ஆச்சும் தரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லிப்ல கிஸ் பண்ண சொல்றான். அப்போ ஹீரோயின் இங்க பாரு எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ ப்ளீஸ் ஒண்ணே ஒன்று மட்டும் கூட, இது யாருமே நம்ம நோட் பண்ண மாட்டாங்க, சரி நான் என் கையை வச்சுமே மறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுமே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறா. அதுக்கப்புறம் அவன் கையை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு சிரிக்கிறா. அப்போது ஹீரோ நீ ரொம்ப ட்ரிக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவளை வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்து தினம் நீ சும்மா யாராச்சும் பார்த்து ஏதாச்சும் நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கம் போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் இங்கே போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவள் ஐஸ்கிரீம் எடுக்க போகும்போது அவளுக்கு யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க. அவள் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்கவே கொடூரமாக இருக்கான். வந்து ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி இருந்தான் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அதை டாதா சென்ட் பண்ணியிருப்பா போல். அதில் வந்து பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறா. அதுக்கப்புறம் டாக்கு கால் பண்ணிட்டு நீ என்ன புதுசாக ஏதாச்சும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டோரி, தேவையில்லாமல் எதுக்கு அப்பெல்லாம் ஃபோட்டோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் அது வந்து ப்ரிசனில் இருப்பாங்கள்ல தப்பு பண்ணவங்களாம், ஸோ அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் அவங்க போடுற போஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அப்போது டா வந்து எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த மாதிரி ஃபேக்கானதெல்லாம் போடுறதுக்கு, உன்னோட டோனவன் வந்து முன்னாடி ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. டாவுமே காலை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து டோனவனை பற்றி ஃபுல்லாகவே க்ரோமில் கூகுள் எல்லாத்துலேயுமே சர்ச் பண்ணுறா. பட் அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. நம்ம ஹீரோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கான். இவன் தப்பிச்சு அங்கெங்கேயும் போயிட்டு தேடிட்டே இருக்கா, சர்ச் பண்ணிகிட்டே இருக்கா. பட் கரெக்டாக நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்துடுறான். ஹீரோயின் ஒளிஞ்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு வழியாக நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ ஏன் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் தப்பிச்சு போயிட்டுருக்க என் கண்ணில் இருந்து அப்படின்னு கேட்குறான். அப்போது ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை ஹீரோ கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க பாட்டி வந்து கால் பண்ணிடுறாங்க. அப்போது ஹீரோயின் நான் பாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸாகவே இருக்கா. பாட்டிக்கிட்ட போய் பேசும்போது அவங்க நீ எங்கே இருக்க, நீ வீட்டுக்கு வா, தாத்தா வந்து டின்னருக்காக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும் போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அவன் கூட நான் டின்னருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது பாட்டி சரி ஓகே நீ நல்லா சாப்பிட்டு வந்துரு, லூக் உனக்காக வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் ஏர்லியாக வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோயின் நான் இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறா. அப்புறம் ஹீரோ கிட்டே போயிட்டு நான் வந்து இன்னொரு நாள் நம்ம வந்து நல்லா பேசலாமே, நான் வந்து இப்போது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோ வந்து அவள் கையை பிடிச்சிட்டு என்கிட்ட நீ என்னமோ ஒன்று காட்டணும்னு சொன்னியே, காட்ட வந்து அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. அவள் ரொம்பவே நர்வஸாக இருக்கா. அவள் வந்து ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பேச வேண்டேன், இப்போ ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போது தாத்தா வந்து என்ன இவ்வளோ நேரம், சரி ஓகே லூக் வந்து ரொம்ப நேரமாக ஐஸ்கிரீம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம லூக் கிட்ட நம்ம பாம் வந்து இந்த லூக் உனக்காக ஐஸ்கிரீம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. லூக்குமே ஓடி போய் வாங்கிக்கிறான். வந்து நான் வந்து என்னோடய ரூமுக்கு போகிறேன், நான் வந்து நாளைக்கு கிளாஸ்க்கு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவே போகிறா. பாட்டி அதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு வேமா டோனவனை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்கா. பட் எந்த எதுவுமே கிடைக்கல, நோ யூஸ் தான். அப்புறம் அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடந்துட்டுருக்கு. அதில் பாட்டே வந்து பார்க்குறான். நம்ம டோனவனை பற்றி நியூஸ் எல்லாத்தையுமே டா வந்து மீடியாவில் போட்டுட்டா போல். அதை பார்த்துட்டு அவன் வேமா எழுந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக நடந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். பார்த்தா அங்கே டா உட்காந்துட்ருக்கா. அவள் லைட் போட்டோன்னே நம்ம டா கிட்டே நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க என் ரூம்குள்ளே, நீ ஏன் இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ தேவையில்லாமல் பண்ணனா நான் போலீஸை கூட கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது டா வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சே தீருவேன், நீ வந்து போலீஸை கூப்பிடுவியா, ஒன்று மாதிரி ஆள் வந்து போலீஸை கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு அவன் ஜெயிலில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த நம்பரே சொல்லிவிட்டு உன் சீக்ரெட் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் யோசித்து பார்க்குற ஒரு கிளான்ஸ் மாதிரி. அப்போது நம்ம ஹீரோ அவள் முடியெல்லாம் பிடிச்சிட்டு நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது உனக்கு கோவம் வருதா, நீ என் லைனை க்ராஸ் பண்ணலை, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நைஃப் இருக்க அதை எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டு
இப்போ நான் லைட்டாக என் கழுத்தை அறுத்துட்டு உன் ரூமை விட்டு கத்திட்டே ஓடுனேன். எல்லாருமே என்ன தான் நம்புவாங்க, உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. பிகாஸ் இவ்வளோ பெரிய கிரிமினல் நீ வந்து ஆக்சுவலி ப்ரிசனில் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிறான். வந்து கத்தியை கழுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அந்த கத்தியை கீழே போல வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் நீ எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கோ, இது வந்து ஆல்ரெடி நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க, ஸோ அவ்வளோதான் உன்னோட கதை வந்து க்ளோஸ். இப்போது நீ வந்து என் லைனில் க்ராஸ் பண்ணல, அப்போ உனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறான். இங்கே பாட்டை வந்து பார்க்க கால் பண்ணிவிட்டு டோனோனை பற்றி வந்து நியூஸை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே எல்லாருமே இந்த நியூஸை பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது பாட்டை அவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ எல்லோரும் வந்து என்னை வந்து கொஷினாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து போகிறேன், நீ காலவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியில் போயிடுறான். அப்புறம் இங்கே மினி மார்ட்டில் காட்டுறாங்க. மிக்கி வந்து நம்ம ஆட்கிட்ட வேகமாக வந்துட்டு இந்த நியூஸை நீ பார்த்தியா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த டோனோவன் நியூஸ் தான் இந்த ஆட் பார்த்தது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ வெளியிட்டால அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பொய்யாக தான் இருக்கணும், இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது, கடவுளை இது வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே நான் இருக்கும்போது அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்குது. அவள் ரொம்பவே உடஞ்சி போயிடுறா. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணுறான். அவள் வந்து அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கா. அவன் மனசு ரொம்பவே உடஞ்சி போயிடுது. அவன் அட்டென்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி வாய்ஸில் வந்து நான் வந்து உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ அந்த நியூஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் அப்படின்னு மட்டும் சொல்கிறா. அப்போது ஹீரோ நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அவள் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் எப்போவுமே உன்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னது, என்கிட்ட நீ ஏதாச்சும் மறைச்சிருக்க, என்கிட்ட பொய் சொன்னியான் தான், பட் உன் ஆன்சர் என்னவா இருந்துச்சு, எப்போவுமே ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே உன்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன் தான், பட் இப்போ மட்டும் நீ ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோ மனசு உடஞ்சி போயிடுது. அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டே இருக்கா. அவள் அழுகிற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்கு. அவனுமே அந்த பக்கம் அழுகிறான், இந்த பக்கம் ஹீரோயினுமே அழுதுட்டுருக்கா. அப்போது ஹீரோ சரி ஓகே இப்போது நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அவனால் ஒன்றுமே பேச முடியல. அவன் இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் காலை வச்சிடுறா. அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. ஹீரோவுமே அழுதுகிட்டே இருக்கான். ஹீரோயின் அழுதுட்டேன், என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷன்றது நான் பிறந்ததுலேருந்தே கிடையாது. சின்ன வயசில் வந்து அப்படியே எங்கள் அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து பிறந்ததே எங்கள் அம்மாவுமே சின்ன பிள்ளை தான். அப்போது எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா கூட சேர்ந்து விளையாடுவாங்க. பட் எனக்கு அந்த இது கிடைச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் சும்மா பேருக்கு தான் எனக்கு அவங்க அம்மா அப்பா. நான் எங்கள் அப்பாவை பார்த்தது கூட கிடையாது. அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து தாத்தா பாட்டி என் மேலே அளவுக்கு அதிகமாக தான் லவ் அண்ட் கேர் வச்சுருந்தாங்க. ஆனாலுமே அந்த லவ் அண்ட் கேர் வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுக்குற லவ் அளவுக்கு காம்பன்சேட் பண்ணாதில்ல. ஸோ அது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே என் சைல்ட்ஹுட்டில் நான் வந்து ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வளர்ந்துட்டேன். அப்போது தான் நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணேன். என்னோடய ஹார்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக ஆக்குறதுக்கு அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். பட் இப்போ வந்து தெரியுது அந்த லவ்வுமே ஒரு ட்ரூ லவ் கிடையாது. எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேறான். ஸோ என் வாழ்க்கையே ஒரு மாதிரி தான் போயிட்டுருக்கு. நான் எதுக்கு இருக்கணும்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறேன். அங்கே ஃபுல்லாமே பாத்திரத்தை தட்டி விட்டுட்ருக்காங்க. பார்த்தா இது வந்து அவங்க அம்மாவோட ஸ்டோரி போல். அவங்க அம்மா வந்து ஹைஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பிலோ 18. அப்போது அவங்க தாத்தா வந்து நீ என்ன காரியம் பட்டு வந்திருக்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அப்போவுமே தடுத்துட்ருக்காங்க. அப்போது தாத்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நீ உன் குடும்பத்தை பற்றி யோசித்து பார்த்தியா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேறு, எனக்கு வெளியே தலை கட்டவே அசிங்கமாக இருக்குது, உன்னை பிள்ளையா பார்த்ததுக்கு நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அவள் அதெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த லைஃப் வந்து இப்படியே தான் ஸ்டில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம தான் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு எழுந்திரிச்சிட்டு அவள் ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுறா. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து அலோனாக இருக்கும் போது யாருக்குமே அது தெரியாது. பிகாஸ் நான் வந்து ஒரே ஒரு பொண்ணு, அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவன். ஸோ எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிவிட்டு நான் அலோனாக தான் இருந்து வளர்ந்து வந்தேன். ஸோ அதே மாதிரியே தான் நான் இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன்.
அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ்லேயே இல்லை, அவள் ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த பக்கம் ஆர்ட் வந்துட்டு கூப்பிட்றேன், அது கூட அவள் காலில் விழுதில். அவள் போயிட்டு காரில் ஏறி அவள் ஸ்கூலுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு அவள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கதை சொல்லிகிட்டு இருக்கா, ஒரு உல்ஃபும் லேம்பும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாதிரி. அப்போது ஒரு பையன், எனக்கு ஒரு டவுட் மேம், அது எப்படி உல்ஃப் வந்து ஃப்ரெண்ட் ஆச்சு, அது வந்து ரொம்ப க்ரூவலானதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது நம்ம ஹீரோயின், எல்லா உல்ஃபுமே ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுலேயுமே நல்லதெல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் திரும்ப அவன் மனசுக்குள்ள, ஆமாம், எல்லா ஓனாயுமே ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ணுற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நிறைய ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவங்க ஆர்ட் வந்துட்டு பேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து, நீ இன்னைக்கு ஒர்க்குக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஆர்ட் வந்து, நான் போனேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஸோ அதை நான் உனக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்திருக்கேன், நீ உண்மைக்கே இன்னும் சாப்பிட்லல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது ஹீரோயின் வந்து, பட் எனக்கு இன்னும் பசிக்கலை அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஆர்ட் வந்து, இதுக்காக நீ சாப்பிடாமலாம் இருக்காத, இந்த ஃபீலிங் வந்து உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஒரு இடத்துல நான் இருந்ததுன்னா கண்டிப்பாக பைத்தியம் ஆகிருப்பேன், ஸோ அதுக்காக நீ உன்னோட ஹெல்த்தெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவள் வந்து, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சேன், பட் ஒன்று கூட எனக்கு அவனை பற்றி தெரியாது, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆர்ட் வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டு எடுத்து கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் அவனை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது, நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுது, ஸோ அவன்கிட்ட பேசி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவன் சாப்பிடல, தூங்கலை, பார்க்கவே ரொம்ப சிக்காக இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருக்கா, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. அப்போது ஹீரோயின் டினோ அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ வேகமாக எந்திரிச்சு பார்க்குறான், அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அப்போது ஹீரோயின், நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டல, ஸோ அதான் உனக்கு நான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிட அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ வந்து அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். அப்புறம் பேம், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிக்கிறான், ரொம்ப அழுதுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயுமே கன்சோல் பண்ணுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.